ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லலாம் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சம்பவம், அதிர்ச்சி சம்பவம் நடந்திருக்கு. சுபிக்ஷா மருத்துவமனைக்கு சென்றிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ திடீர்னு பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா பயங்கரமாக அழுகுறாங்க. ஏன் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து ஆக்சுவலாக அந்த விஜய் பாரதி கமருதீன் சூப்பராக வந்து அந்த டாஸ்க்கை வந்து அணுகுமுறை பண்ணது ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஈஸியாக வந்து கனி அவர்கள் வந்துட்டு ஃபைன் பண்ணாங்க, ஆதரையும் சூப்பராக ஃபைன் பண்ணாங்க. அது வந்து உள்ளுக்குள்ளே அவங்களை உறுத்திட்டே இருந்துச்சு. எனக்கு தெரியல, நேற்றுலேருந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க சுபிக்ஷா. அதனால் அழுதாங்களா இல்லை வேறு விஷயமா தெரியல. எதுக்கும் அவங்க அழுகும்போது நம்ம விக்ரம் என்ன பண்ணுறாரு, அந்த ட்ரெஸ்ஸிங் ரூமில் போயிட்டு ஆறுதல் சொல்கிறாரு. கொஞ்சம் மனம் அதிகப்படியாக டைம் எடுத்துட்டாங்க. அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது, அது தேவையில்லாதது தான். வெளியே உட்கார வச்சு பேசியிருக்கலாம். பட் இவங்க வந்து ஒரு ரொம்ப நேரம், எனக்கு தெரிஞ்சு இப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஓட்டி தான் பார்த்தேன். அவங்க உள்ளே பேசிகிட்டு இருந்தாங்க. பிக் பாஸ் என்ன பண்ணுறாரு, விக்ரம் சுபி அப்படின்னு கூப்பிட்றாரு. வெளியே வந்து பேசுங்க அப்படின்னோடனே டக்குன்னு வெளியே வராங்க. வினோத் ட்ரெஸ்ஸிங் ரூம் எதுக்கு, பேசுறதுக்கு அப்படின்ற மாதிரி, ட்ரெஸ் மாற்றுறதுக்கு மட்டும் தான் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அவர் ஓடி வந்துறாரு, டப்பு டப்புன்னு ஓடிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகுது. அதுக்கப்புறமா அழ ஆரம்பிக்கிறாங்க. அழுதுட்டு போகிறாங்க. வினோத்துக்கு ஒரு மாதிரி, இது விக்ரமுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமாகுது. இது தப்பாக போயிடுமோ, மக்கள் நம்மளை தப்பாக நினச்சிருப்பாங்களோ. ஏன்னா அது புரியுதுங்களா, ஒரு ரூம்குள்ளே வந்து திடீர்னு கூப்பிட்டா எப்படி இருக்கும், இது எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். ஆக்டிவிட்டி ஏரியாவில் வந்துட்டு விஜய் பார்வதி கமருதீன் அப்படி சொன்னார் பார்த்தீங்களா, அதிகமாக தான் இது அப்படி தான் அவங்க திங்க் பண்ணுவாங்க. பட் நம்மளுக்கு தெரியும் அது வந்து அந்த மாதிரி கிடையாது. அண்ணன் தங்கச்சின்றது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், சரிங்களா. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு பயம். ஏன்னா அவங்களுக்கு வெளியில் வந்து மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்ற விஷயங்கள் தெரியாது. அதனால் ரொம்ப பயப்படுறாங்க, ஃபீல் பண்ணுறாங்க, அழறாங்க. அப்புறம் பார்த்தா திடீர்னு மூச்சு அடைக்கிற மாதிரி ஆகுது, ஒரு மாதிரி ஆகுறாங்க. நம்ம இவங்க வந்துட்டு அமித் வந்து ஃபஸ்ட் எய்ட் மாதிரி கவர் எடுத்து மூக்கில் வைக்கிறாங்க. ஏன்னா திரும்ப திரும்ப அந்த இது காற்று வரணுமே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து நகர்ந்து நில்லுங்க அப்படின்றாங்க, ஏர் சர்க்குலேஷன் இருக்கட்டும்னு. அதுக்கப்புறம் ஸ்டோர் ரூம் கூப்பிட்டு வாங்க அப்படின்றாங்க. இவங்க கூப்பிட்டு போகிறாங்க. பயங்கரமாக இருக்குது. அதுக்கப்புறம் இவர் விக்ரமுக்கு ரொம்ப அழுக வருது, பாவமாக இருந்துச்சு. ஏன்னா அவர் வந்துட்டு முன்னாடி ரெகுலர் அழுவார், ஆனால் அதுக்கப்புறம் பெருசாக அழுது நம்ம பார்க்கல. இப்போ வந்து அழும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அவர் ஒரு பக்கம் அழுகுறாரு. நம்மளுக்கு ஒரு மாதிரி கண் கலங்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி, எப்படியோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவங்க கண்டிப்பாக திரும்ப வருவாங்க. அவங்க என்னென்னா ஒரு மாதிரி வருத்தப்பட்டாங்க. மேபி கண்டிப்பாக பிக் பாஸ் வந்து பேசுவார்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.